சிந்தனைக்காக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15 19வது வசனத்தை 6வது சத்தமாய் வாசிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இங்கிலீஷ்ல கூட அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? தமிழ்ல, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மை அப்படின்னா என்னது? இந்த உலக வாழ்க்கை. இங்கிலீஷ்ல ஓகே, திஸ் லைஃப், இந்த வாழ்க்கை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? இயேசு சாமியை நம்ம விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவருடைய பிள்ளையா இந்த உலகத்துல வாழ்றோம். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த லைஃபுக்காக, இந்த உலகத்துக்காக, இந்த பூமியில வாழ்ற காரியத்துக்காக மட்டுமே நீங்க இயேசுவை நம்பினால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் மாறிவிடுவீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய யதார்த்தமான சாராம்சத்தை நம்ம புரிஞ்சுட்டா கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு சந்தோஷமா இருந்துவிடும். உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களுடைய பிரச்சனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனையே பண ஆசை, சொத்து சேர்க்கணும், வீடு கட்டணும், பிள்ளைகளுடைய கல்யாணம், எதிர்காலம், இதை குறிச்சே தான் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. மத்தேயு சுவிசேஷத்துல மலை பிரசங்கத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்றார், நாளைய தினத்தை குறிச்சு என்ன பண்ணாத, கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். அப்போ உலக மனிதர்களை எடுத்துக்கிட்டா, இந்த உலகத்துல நான் என்னத்தை உண்பேன், என்னத்தை குடிப்பேன், என்னத்தை உடுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக, எதிர்காலத்துக்காக கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் சொல்றார், அவருடைய பிள்ளைகள் நம்ம உலக மக்களை போல இருக்கக்கூடாது. இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கூட உலக காரியத்துக்காகவே கவலைப்பட்டு இருக்காங்க, உலக விஷயத்துக்காகவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அவர்களுடைய ஜெப குறிப்பு, இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா 99% பாத்தீங்கன்னா சரீரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாமே இந்த உலகத்துக்கான ஜெப குறிப்பாக தான் இருக்கிறது. யார் ஆண்டவருக்குள்ள நான் வளரணும், என்னால ஜெபிக்க முடியல, காலையில எழுந்திருச்சு என்னால வேதத்தை வாசிக்க முடியல, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையே உலக காரியத்துக்காகவே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை எதற்காக நம்ம பயன்படுத்திக் கொள்ளுகிறோம்? நம்முடைய ஆரோக்கியத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக, நன்மைகளுக்காக மட்டுமே இயேசு கிறிஸ்துவை நாம் பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர் எல்லாம் கிடையாது. சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை என்ன பண்ணுங்க, தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவரை நம்பி வந்த ஒரு ஜனங்களும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. உண்மையா இயேசுவை நீங்க நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. சமுதாயத்துல, மற்றவர்கள் மத்தியில, புறஜாதிகள் மத்தியில ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை தலை குனிந்து வாழ விடவே மாட்டார். ஆனா இன்னும் நம்ம உலக காரியத்துக்காகவே, அதற்காகவே நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் நீங்கள் எப்படி இருப்பீங்களாமா? பரிதபிக்கப்படத்தக்கவர்களாவீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் மிக தெளிவாய் இன்னைக்கு நம்ம உணரும்படி ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுடைய கவலையும், உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியமும், உங்களுடைய அனுதின போராட்டமும் ஆவி
இந்த பூமிக்குரியவைகளா இருக்கிறதா? இம்மைக்காக போராடிட்டு இருக்கிறீங்களா இல்ல மறுமைக்காக நீங்க போராடுகிறீங்களா என்பதை இன்றைக்கு நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். நீங்க இந்த உலகத்துக்காகவே ஆண்டவரை ஆண்டவரை சொல்லி நீங்க கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக பரிதபிக்கப்படத்தக்கவர்களாவீர்கள். இல்ல எனக்கு நீங்க தான் முக்கிய ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் தான் முக்கிய ஆண்டவரே சொல்லி ஆண்டவரை முன்னிறுத்தி நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதோட சேர்த்து உலகத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா என்ன பண்ணிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நாளைக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி கேரித் ஆற்றங்கரையில போய் இருந்த உடனே காகத்தை அனுப்பி எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் போஷித்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா அவருடைய பிள்ளைகளை அவர் போஷிக்காமல் இருக்கவே மாட்டார், விடுவிக்காமல் இருக்கவே மாட்டார், பாதுகாக்காமல் இருக்கவே மாட்டார். நீங்க அதை குறித்து கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இம்மை, திஸ் லைஃப் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஆப்போசிட் என்னது? மறுமை, இன்னொரு வாழ்க்கை நமக்கு என்ன பண்ணுது? இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாழ்க்கை ஆண்டவர் பேசும்போது இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சாஸ்திரங்களும் மனிதர்களும் அவர்கள் மக்களை எப்படி போதிக்கிறாங்க அப்படின்னா, வாழ்றது ஒரே வாழ்க்கை தான், இப்பவே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், இந்த உலக வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவின்னு சொல்லி இது உலகம், இது மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இந்த உலகத்துல பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்துன்னு சொல்லி அவர்கள் உலகத்துக்காகவே வாழ்ந்து முடிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு உலகம் இருக்கிறது, ஒரு பரலோகம் இருக்கிறது, ஒரு தேசம் இருக்கிறது என்று சொல்லி மறுமையை குறித்து நமக்கு மட்டும்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேத புஸ்தகம் மட்டும்தான் மறுமையை குறித்த தெளிவான வெளிப்பாடுகளை கொடுக்கிறது. உலகத்துல வேற எந்த மதத்திலேயும் இனி ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும், மரணத்துக்கு பிற்பாடு என்ன பண்ண போறோம் என்பது வேற எந்த மதமும் சொல்லவில்லை. வேத புஸ்தகம் மட்டுமே மறுமைக்கான தெளிவான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மறுமையை குறித்து, இன்னொரு வாழ்க்கை குறித்து வேதத்தில் எழுதி அதை தெரிந்த தேவ ஜனங்கள் இந்த உலகத்துக்காக வாழக்கூடாது, இந்த உலகத்துக்கான காரியத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். இந்த உலகத்துல நீங்க வாழுகிற நாட்கள் எல்லாம் ஒரு மறுமைக்கு போவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இம்மை அப்படின்னா மறுமை என்று ஒன்று இருக்கிறது, திஸ் லைஃப் அப்படின்னா இன்னொரு லைஃப் இருக்கிறது. அப்போ இன்னொரு லைஃப் அப்படின்னா அது சொர்க்க வாழ்க்கை, நரக வாழ்க்கை, ரெண்டு வாழ்க்கை இருக்குது. ஆனா வேதம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று சொல்லி பரலோகத்தை தான் நமக்கு என்ன பண்ணுது? வழிகாட்டுகிறது. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த வழியாய் நம்ம எங்க போயிடலாம்? பரலோக ராஜ்யம் போயிடலாம். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையின்படி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இயேசு என்ற வழியில இப்பொழுது நம்ம பிரயாணம் போயிட்டு இருக்கிறோம். இந்த பிரயாணம் எங்க போய் முடிய போகிறது? பரலோகத்துல போய் முடிய போகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்தவர்களுக்கு மரணத்தை குறிச்ச பயம் என்ன பண்ணல? இல்லை. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஒரு மரண பயம் இருந்தால் உங்களுக்கு இயேசுவை குறித்தோ அல்லது நித்தியத்தை குறித்தோ தெளிவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழும்போது மறுமைக்கான ஆயத்தத்திற்காக தான் இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க இந்த உலகத்துல ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? இல்ல. இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு நாளும் மறுமையான வாழ்க்கைக்கான ஆயத்த நாளாய் இருக்க வேண்டும்.
பரலோகத்துல இயேசு கிறிஸ்துவை நம்ம மீட் பண்ணுகிற மத்திய ஆகாயத்துல மீட் பண்ணுகிற அந்த நேரம் அது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கல்யாணத்துக்கு அவர் மணவாளன் என்றால் சபை நீங்களும் நானும் மணவாட்டி. அப்போ ஒரு திருமணத்துக்கு ஒரு மணப்பெண் எப்படி ஆயத்தமாகி கொண்டிருப்பார்களோ, திருமணத்திற்கு ஒரு வீடு எப்படி ஆயத்தமாகி கொண்டிருக்குமோ, 6 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் அப்படின்னா இன்னையிலிருந்தே வீட்டு வேலைகளை என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, பத்திரிக்கை அடிப்பாங்க, துணி எடுப்பாங்க, ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கும். எதற்காக? அந்த கல்யாண நாளுக்காக ஆயத்தமாகும். அதே மாதிரி நமக்கும் மணவாளனாகிய இயேசுவுக்கும் ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. அது அவருடைய வருகையில நடக்க போகிறது. அந்த நாளுக்காக ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆயத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆயத்தம் இல்லாத யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், எல்லாம் ஓகே, பட் ஆயத்தமா இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 10 பேரும் மணவாளனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 5 பேருடைய தீவெட்டியில எண்ணெய் குறைந்து போனது. அவர்கள் அதை ஃபில் பண்றதுக்காக போயிட்டாங்க. மணவாளன் வந்தாரு, கதவு அடைக்கப்பட்டது. அவங்க வந்து கதவை தட்டுறாங்க, உங்களுக்காக தானே காத்திருந்தோம், உங்களுக்காக தானே வெயிட் பண்ணிருந்தோம். அவர் சொல்றாரு, நான் வரும்போது நீ ஆயத்தமா இல்லையே. நிறைய நேரத்துல கிறிஸ்தவர்கள் ஆரம்ப காலத்துல வைராக்கியமா இருக்கிறாங்க, போக 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 அப்படியே நிர்விசாரமா மாறிடுறாங்க. இந்த நிர்விசாரமா மாறி இருக்கிற நேரத்துல திடீரென்று மணவாளன் வருவார். வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதாபமான நிலைமை நமக்கு ஏற்படும். அதனால வேதம் சொல்லுகிறது, இரவிலே திருடன் வருகிற விதமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும். திருடன் சொல்லிட்டா வருவான். திருட வர டைம் எப்படி, எல்லாரும் மயங்கி இருக்கிற நேரம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் மதி மயங்கி உலகத்தினுடைய ஆசாபாசத்துல மதி மயங்கி இருக்கிற நேரத்துல திடீரென்று இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். அந்த வருகையில நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது, அவரோடு கூட பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசை? எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசை? ஹல்லேலூயா. நம்ம ஆயத்தமா இருந்தால் பரலோகத்துக்கு அவரோடு கூட போக போகிறோம். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருக்கும். இம்மைக்காக மாத்திரம் அப்படினாலே மறுமை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆனா இன்னொரு வாழ்க்கை இருக்குது நீங்க சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம்? எப்படி இன்னொரு வாழ்க்கைக்கு போக முடியும் அப்படின்னு கேட்டா, நம்ம வேத புஸ்தகம் தான் அதுக்கு தெளிவான வழியை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறது, சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு வழிகாட்டி அவரை பின்பற்றி தான் நம்ம எல்லாம் போகிறோம். இயேசு நமக்கு தெளிவான வழியை காண்பித்து கொடுத்திருக்கிறார். என்ன சொல்ல போனா, நம்ம சொன்ன மாதிரி அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம் 20வது வசனம், 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற்பலனானார். நல்ல இந்த வசனத்தை நீங்க கவனிச்சுக்கணும். இன்மையிலிருந்து மறுமைக்கான வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பரலோகத்துக்கான வாழ்க்கைக்கு நம்ம போக வேண்டும். எப்படி போக முடியும்? எப்படி இந்த உலகத்துல நம்ம மரிச்சு போனதுக்கு அப்புறம் எப்படி நடக்கும்? ஒருவேளை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய டவுட்டா இருக்கலாம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார். அந்த தம்பி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவன் விளையாண்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க எல்லாத்தையும். கொஞ்சம் அவங்க உட்காருங்க. டேய் உட்காரு. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நம்மள மாதிரியே இந்த உலகத்துல பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்தார். அப்போ மனிதர்களுடைய பிரதிநிதியாய் இயேசு உலகத்துக்கு வந்தார். யாருக்காக அவர் மரித்தார்? நமக்காக அவர் மரித்தார். என்னுடைய பிரதிநிதியாய் அவர் மரித்தார். எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
எனக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொன்னாலே நான் 10 லட்சம் கடன் வாங்கிக்கிறேன், என் ஸ்தானத்துல இயேசு வந்து என்ன பண்ணிட்டாரு, நின்றுட்டார். அதே மாதிரி எனக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனார். இப்ப அவர் பரலோகத்துக்கு போனதை வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வயல்ல வெள்ளாமை விளைஞ்சிருக்குது, அதுல முதலாவது அறுத்துட்டு கொண்டு வர்றது என்னது? முதற் பலன். ஒரு வீட்டுல முதலாவது பிறக்கிற குழந்தை தலைப்பிள்ளை இல்லையா? முதலாவது வாங்குற சம்பளம், முதலாவது தசம பாகம் இப்படி சொல்லிட்டு முதல் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்துல வாழுகிற சகல ஜனங்களும் அவர்கள் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்தார்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது, பாவத்தில் இருந்தார்கள். அப்ப அந்த ஜனங்களுக்கு பாவத்துக்கு பரிகாரம் செய்து ஜனங்களுடைய பிரதிநிதியாய் சிலுவையில இயேசு மரித்தார். ஜனங்களுடைய பிரதிநிதியாய் சிலுவையில இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனார். அவர் பரலோகத்துக்கு போனதை வேதம் சொல்லுகிறது முதற் பலன் கிறிஸ்து. ஹல்லேலூயா. முதற் பலன் அப்படின்னா பின்னாடி பலன் இருக்குதா இல்லையா? அப்போ முதல் கிறிஸ்து போனா அவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பின்னாடி பரலோகம் போக போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்களுக்குள் இருப்பதானால் முதற் பலன் பரலோகத்துக்கு போனது உண்மை என்றால், அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய நீங்களும் நானும் நம்முடைய கண்கள் மூடும் போது அல்லது அவருடைய வருகை இருக்கும் போது 100% விசுவாசிங்கள், முதற் பலன் பரலோகத்தில் இருக்கிறது என்றால் அவர் எனக்குள் இருக்கிறார், நானும் பரலோகம் போவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து ஒருத்தனுக்குள்ள இருந்தா அவனுக்கு இருக்கிற முதல் நம்பிக்கை இதுதான். ஏன்னா அவர் பரலோகம் போயிருக்கிறார், முதற் பலனாகி கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்மை அப்படின்னா மறுமை ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த மறுமைக்கு போவதற்கு வழியை ஏற்படுத்தினவர் இயேசு. அவர் எனக்குள் இருப்பதனால், அவர் முதற் பலனாய் இருப்பதனால், அவருக்கு பின்னாடி உள்ள பலன் நானு. அவர் சகோதரர்கள் சொல்றாரு நம்மள இல்லையா? அப்ப அவர் அங்க போனார்னா அவரோட நம்மளும் என்ன பண்ண போகிறோம்? அங்க போக போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அநேக காரியங்கள் யோசேப்பு அதுக்கு உதாரணமா வச்சிருக்காங்க. யோசேப்பு போய் அந்த போனோம்னா அவங்க சகோதரர்கள் எல்லாம் பின்னாடி போன மாதிரி ஆண்டவர் நம்மை என்ன பண்ண போறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 14, 17வது வசனம். 14வது வசனமும் 17வது வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் இதுதான், உங்கள் விசுவாசமும் இதுதான். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஓகே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் தேவையே கிடையாது. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் அதுவும் வீண். அப்போ நான் விசுவாசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாரும் நம்மளே ஒரு பிளான் பண்ணி நம்மளே விசுவாசிச்சுட்டு நம்மளா ஒரு கற்பனையில இப்படி சபை கூடி ஆராதிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நாள் முடியாது. ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் விசுவாசத்தை துவக்கினவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவரையில வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரா இருக்கிறார். அப்போ அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு? தொடங்கி இருக்கிறார். நித்தியத்தை குறித்த வெளிப்பாடை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நீங்க சபைக்கு வர்றது வேஸ்ட், ஜெபம் பண்றது வேஸ்ட், பிரசங்கம் பண்றது வேஸ்ட், ஊழியம் பண்றது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஆனால் கிறிஸ்து எழுந்திருந்ததுனால இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அது பரலோகத்தில் எனக்கு பலனாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருந்தாலும், அவருக்காக நீ ஊழியம் செய்து, அவருக்காக சுவிசேஷம் அறிவித்தது, அவருக்காக என்னைக்காவது நீ சாட்சியா நின்றிருந்தது, அவருக்காக வைராக்கியமா எதையாவது நீ பேசியிருந்தா அத்தனைக்கு மொத்தமாய் பலனை கொடுக்கிறதுக்கு அவர் வரப்போகிறார். நீ வீணாய் போகாது. அவருக்காக நீ செஞ்ச எந்த காரியமும் வீணாய் போகாது. அவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்.
இருக்கிறார். நம்ம இங்க செய்யறதுக்கெல்லாம் இந்த உலகத்துல பலன் இருக்குதோ இல்லையோ 100% பரலோகத்துல நமக்காய் பலன் கொடுக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு மறுமை இருக்கிறது. ஹalleluya. இப்போ கிறிஸ்து மரித்தோரின் முதற் பலனானார். ஒரு மறுமையான வாழ்க்கை இருக்கிறது. எப்படி அது இருக்கும்? இப்போ அபிஷேக் பிரதர் இறந்துட்டாரு, நாகராஜ் அண்ணா இறந்துட்டாரு, ஆவுடைய அம்மா இறந்துட்டாங்க, கனி அண்ணா இறந்துட்டாரு. சோ இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. மறுமைக்குரிய வாழ்க்கை எப்படி எப்படி இருக்கும்? அது எப்படி இவர்கள் மறுமைக்கு போவார்கள்? அந்த process எப்படி வாசிக்கலாம்? அதே அதிகாரம் 15ஆம் அதிகாரம். அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிங்க. 32வது வசனத்தை வாசிங்க. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடைய போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிக்கலாம் குடிக்கலாம் சாகலாம் என்று சொல்லலாமே. இன்னைக்கு நிறைய பேர் குடிக்கலாம் புசிக்கலாம் சாகலாம், இது ஒரு வாழ்க்கை தானே நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் கவனிச்சுக்கோங்க. நம்ம சபைக்கு வரோம், சிகரெட்டை பிடிக்கலாம் குடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, நிர்விசாரமா இருக்காதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது மரித்தோர் உயிர்த்தெழ போகிறாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க என்ஜாய் பண்ணிட்டு சிகரெட்டை பிடிச்சிட்டு குடிச்சிட்டு நல்லா இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், மரிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீ கண்டிப்பா எந்திரிச்சே ஆகணும். நான் செத்துட்டா நான் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க தொடங்கி விடுவீர்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலக வாழ்க்கையில உனக்கு சத்தியம் காதுல கேட்கும் போது, நீ சத்தியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீ வரும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டிய காரியங்களை விட்டே ஆக வேண்டும். ஹalleluya. புசிப்போம் குடிப்போம் சாவோன்னு சொல்லிட்டு வாழ்க்கை இல்ல. இந்த வாழ்க்கை தேவனுக்காக நீ ஆயத்தமாவதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமா இருக்கிறதுக்கான வாழ்க்கை, அவருக்காக காத்திருக்கிறதுக்கான வாழ்க்கை, உங்க இஷ்டத்துக்கு வாழ்ற வாழ்க்கை இல்ல, தேவ சித்தத்திற்காக வாழ்ற வாழ்க்கை. ஹalleluya, ஹalleluya. சரி, அப்போ இப்படி மரித்தவர்களுடைய அடுத்த நிலைமை எப்படி இருக்கும் வாசிக்கலாம். அதே அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 48 49. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலாய் நாம் அணிந்திருக்கிறது போல வானவனுடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். 47வது வசனம் கூட, முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மனுஷன் மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை நீங்க வீட்டுல போய் கூட நல்லா தியானிச்சு பாருங்க. முந்தின மனுஷன் அப்படின்னா ஆதாம். ஆதாமின் பிள்ளைகளாய் இந்த பூமியில பிறந்த நம்ம எல்லாம் மண்ணானவர்களாய் இந்த பூமியில இருக்கிறோம். நமக்கு வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, பாவத்தில் இருக்கிறோம், பாவ சுபாவம் இருக்குது, சாபம் இருக்குது, எல்லாம் இப்படி இருக்குது. ஆனால் இரண்டாம் மனுஷன் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னைக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ, 1 யோவான் சொல்லுகிறது அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. நம்ம முதல்ல பிறக்கும் போது ஆதாமின் வித்தாய் பிறந்தோம், ஆதாமின் பிள்ளைகளாய் பிறந்தோம். ஆதாம் சபிக்கப்பட்டவன், ஆதாம் மூலமாய் பாவ உலகத்துக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த தகப்பனுடைய வித்தாய் இருக்கிற நமக்குள்ளேயும் பாவ சுபாவம், குடி, வெறி, விபச்சாரம், பொய், கொலை, கொள்ளை என்று சொல்லி பலவிதமான சுபாவங்கள் அந்த முந்தின ஆதாமியுடைய வழியில வந்து நமக்கு இருந்துச்சு. பட் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுடைய வித்து எனக்குள்ளே வருகிறது. இயேசுடைய வித்து பரிசுத்த வித்தா இருக்கிறது. அதனால அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார், அவர் பரிசுத்தமாய் உற்பத்தி ஆனார். அப்ப அந்த பரிசுத்த வித்து ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கிற பாவ வித்தை அழித்து பரிசுத்தத்தை அவனுக்குள்ள உண்டாக்குகிறது. ஹalleluya. ரட்சிப்பு என்பது அதுதான். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்கள் உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாவ வித்துல நீங்க
இருந்தீங்க. இந்த பரிசுத்தமான ஆண்டவரே எனக்குள்ள வாரும் என்று சொன்ன உடனே அந்த பரிசுத்த வித்து எனக்குள்ள விழுகிறது. அந்த வித்து வந்தா அது முளைச்சதுன்னா அதனுடைய கனிகளை தான் கொடுக்கவே ஒழிய பாவ வித்து ஒரு நாள் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, முளைக்கவே முடியாது. அப்போ ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாவம் தான் வெளியே வந்துட்டே இருக்குது, பாவத்தை உங்களால விட முடியல அப்படின்னா பரிசுத்த வித்து உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா என்பதை சுய பரிசோதனை பண்ண வேண்டும். பரிசுத்த வித்து யாருக்குள்ளயாவது இல்லைன்னா நீங்க பரலோகம் போகிறது சந்தேகம். இந்த உலகத்திலே நீங்க வாழ்ந்து அனுபவிச்சுக்க வேண்டியதான், பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. பரிசுத்த வித்து ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா அது அவனை பாவம் செய்ய விடாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடமாட்டான். ஒருவேளை பாவம் இருந்தாலும், ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறதுனால பொய் சொல்லிட்டோம், கெட்ட வார்த்தை பேசிட்டோம், இச்சைகள் வந்துருச்சு, பாவத்துல விழுந்தாலும் ஒரு மீன் எடுத்து கரையில போட்ட மாதிரி பாவத்தில் அவர்கள் என்ஜாய் பண்ண முடியாது. குற்ற மனசாட்சி அவர்களை பாதிக்கும். ஆண்டவர் சமூகத்துல போய் மன்னிப்பு கேட்க வைக்கும். ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக அவர்களை வழி நடத்தும். ஆனால் பாவத்துல நீங்க என்ஜாய் பண்றீங்க. பேரண்ட்ஸ் சொல்றாங்க, சபையில சொல்றாங்க, வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் மட்டும் பாவம் இல்ல, பெரியவர்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப என்னால பாவம் செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா சம்திங் ராங். உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த வித்து விடவே கிடையாது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹalleluya. இப்போ அந்த மண்ணானவன் ஆதாம் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லா மனுஷங்களையும் பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமா இருந்தாலும் ஆனா எல்லாரும் மனிதர்களாய் பிறந்தது. எல்லாத்துக்கும் 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது, 2 கண் இருக்குது, கால் இருக்குது. முந்தின மனுஷனாகிய ஆதாமுடைய அதே மாடல்ல நம்ம என்ன பண்றது உலகத்துல இருக்கிறோம். சுபாவத்துல எல்லாமே அப்படி இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, முந்தின மனுஷனுடைய சாயலை, அதாவது மண்ணானவனுடைய 48வது வசனத்தை கவனிங்க, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும். நீங்களும் நானும் பூமிக்குரியவர்களா வானத்துக்குரியவர்களா? எப்படி வானத்துக்குரியவர்களாய் மாறினோம்? வானத்திலிருந்து வந்தவருடைய வித்து எனக்குள் இருப்பதனால் நான் வானத்துக்குரியவர்களாய் மாறிவிட்டேன். ஹalleluya. அப்போ நம்ம வானத்துக்குரியவர்கள். இப்ப நம்ம என்ன ஆகுமாமா, 49வது வசனத்துல மண்ணானவனுடைய சாயலை நாம் இப்பொழுது அணிந்திருக்கிறது போல. இப்ப நம்ம சரீரத்தில் இருக்கிறோம் இல்லையா, இது யாருடைய சாயல்? ஆதாமுக்கு தேவன் கொடுத்த சாயல் தான் இப்ப நம்ம கை காலெல்லாம் இருக்கிறோம். இப்போ மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறோம். எப்படி இந்த சாயலை நம்ம அணிந்தோமோ அதே மாதிரி ஆதாமின் பிள்ளைகளாய் பாவத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வானவர் எனக்குள்ள வந்து விட்டார். அவருடைய பிள்ளையாய் நான் மாறிவிட்டேன். நான் மரித்ததற்கு பிற்பாடு வானவருடைய சாயலை நான் அணிந்து கொள்ளுவேன். ஹalleluya. மரித்ததுக்கு அப்புறம் நான் எப்படி மாற போறேன்னா வானவருடைய சாயல், அது மகிமையின் சரீரத்துக்குள்ள நான் மாறி விடுவேன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த உடனே சீஷர்கள் எல்லாம் ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க, இவர் அந்த ரூம்குள்ள உள்ள வந்துட்டாரு. அப்படின்னா மகிமையின் சாயலுக்கு செவரெல்லாம் தடையாவே இருக்காது. ஹalleluya. நம்ம மகிமையோ தூதர்களை போல அவரை போலவே நாம் இருக்க போகிறோம். ஹalleluya. அப்ப மறுமை எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி நமக்கு நல்ல Dress போடணும், பேண்ட் வாங்கணும், saree வாங்கணும், இந்த கதையெல்லாம் இல்ல. நம்ம மகிமையின் சரீரத்துல தூதர்களை போல இருக்க போகிறோம். ஹalleluya. ஹalleluya. அன்றைக்கு நம்ம ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் ஒரே சாயலாய் இருக்க போகிறோம். கிறிஸ்துவை வெளிப்படுத்தி ஒரே குடும்பமாய் அவரோடு கூட நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. ஹalleluya. சோ மறுமைக்குரிய வாழ்க்கை, மரித்ததற்கு பிற்பாடு ரட்சிக்கப்பட்டவர்கள் மரித்ததற்கு பிற்பாடு வானவருடைய சாயலாய் நம்ம அவரோடு கூட போய் என்ன பண்ண போறோம், வாழ போகிறோம். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து
எப்பொழுதும் கர்த்தரோடே கூட இருப்போம். போதும். இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட. நல்லா கவனிச்சுக்கோங்க, தெளிவா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த வசனங்களை. மரணத்துக்கு பிற்பாடு நம்ம அவர் போல வானவருடைய சாயலை அணிந்து அவர் மாதிரியே நம்ம இருக்க போகிறோம். இது எப்படி நடக்கும்? ரெண்டு விதத்துல நடக்கும். ஒன்று, இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? இப்ப சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இன்னைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு மதியம் ஆராதிக்கும் போதே வந்துட்டார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாருக்குள்ளெல்லாம் அந்த பரிசுத்த வித்து இருக்குதோ, யாரெல்லாம் ஒரு மனவாட்டி மாதிரி கிறிஸ்துவுக்காக ஆயத்தமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்துக்காக இல்ல இயேசுவுக்காக வாழ்றதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, அவர்கள் என்ன நடக்கும் தெரியுமா? இப்பொழுது நான் இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறேன், அவர் இன்னைக்கு மத்திய ஆகாயத்துல வந்தார் அப்படின்னா இந்த சரீரம் மறு ரூபம் அடைந்து மகிமையின் சரீரமாய் மாறிவிடும். ஹalleluya, ஹalleluya. அதனால வேதம் சொல்லுகிறது, ரெண்டு பேர் வயல்ல வேலை செய்வாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்ப சாப்பிடுறதுல உட்கார்ந்து இருக்காரு, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா அந்த சேர் காலியா இருக்கும். அங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டு யார் இயேசுவுக்குள்ள வாழ்றீங்கங்கறத இன்னைக்கு எல்லாத்தையும் ஏமாத்தலாம், ஆனா அவருடைய வருகையில அவரை ஏமாற்ற முடியாது. யார் அவருக்காக உண்மையாய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு செகண்ட்ல மறுரூபமாகி பரலோகத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹalleluya. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் மரித்திருக்கிறார்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள், நம்ம அடக்கம் பண்ணிருக்கிறோம் இல்லையா, அவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். ஹalleluya. எப்படி உயிர் தெழுவார்கள்? முதற் பலன் கிறிஸ்து. அவர் எப்படி மரணத்திலிருந்து வந்தாரோ அவரை ஏற்றுக்கொண்டு மரித்ததனால அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹalleluya. இரண்டாவது, உயிரோடு இருக்கிற நம்ம மறுரூபம் அடைந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹalleluya. தெரியுமா, இயேசுவை ஃபர்ஸ்ட் மீட் பண்றவங்க அவங்க யாரெல்லாம்? நாகராஜனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போறாரு, கனியனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போறாரு, ஆவுடையம்மா ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போறாங்க. அபிஷேகம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய நாமத்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மரித்தவர்கள் இயேசுவை முதலாவது அவங்க மீட் பண்ணுவாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நம்ம மறுரூபம் அடைந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹalleluya, ஹalleluya. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வசனத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது போதும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் போதும் போதும் நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்கால சத்தம் வானத்துல கேட்கும். யாருக்கு அது கேட்கும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அடுத்தது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. நல்லா கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று நான் சபையில கர்த்தருடைய பந்தியில ஐக்கியமா இருக்கிற தேவ பிள்ளைகள். ஞானஸ்நானம் எடுத்தவங்க நல்லா கவனிக்கணும். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன், திருவிருந்து எடுக்கிறேன்னா இது ஏதோ சடங்காச்சாரம் அல்ல, சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும். எப்படி புது சிருஷ்டி? பழையவைகள் எல்லாம். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில பழையவைகள் ஒழிந்து போனது? நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த, நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நீ துணிகரமா சிகரெட் பிடிக்கிற. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா பாக்குற, நீ திருவிழத்தை எடுத்துட்டு சினிமா பாக்குற. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் நீ தவறான சிந்தனையில் இருக்கிற, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நீ தவறா இருக்கிற. ஆண்டவர் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ ஒன்னும் பிரச்சனையே கிடையாது.
இப்ப எல்லாத்துக்கும் வர்றது உங்களுக்கும் வரும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு நாள் வரப்போகிறது, எக்கால சத்தம் கேட்கும். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள பழையவைகள் எல்லாம் தூக்கி வீசிட்டு ஆண்டவருக்காக வாழ்றேன்னு சொல்லி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ அவங்க காதுல தான் அந்த எக்கால சத்தம் கேட்கும். அவர்கள் தான் உயிர் பெறுவார்கள், அவர்கள் தான் மறுரூபமாவார்கள். நீங்கள் கைவிடப்படுவீர்கள். ஆண்டவர் மிக தெளிவாய் பேசுகிறார் உங்களோட. பாவத்தை விடாதபடி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு இனியும் பாவத்தை விட முடியலன்னு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது அவருடைய வித்து உனக்குள் இருந்தால் நீ பாவம் செய்ய முடியாது, பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. பாவத்தை உன்னால ஜெயிக்க முடியலன்னா அவருடைய வித்து உனக்குள் இல்லை. நீ மாய்மாலம் பண்ணுகிறாய், நீ கிறிஸ்தவன் என்று வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த வேஷம் ஒரு நாள் வெளுத்து போகும். அதற்கு முன்பாக இன்றைக்கு நீ மனம் திரும்பு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். இந்த வார்த்தையே உங்க காதுல வருது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். எல்லாரும் பரலோகம் வரும்போது என் பையன் கைவிடப்பட கூடாது, என் பிள்ளை கைவிடப்பட கூடாது என்று சொல்லி அவர் பரிதாபப்படுகிறார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் கிருபாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். கிருபையின் ஆசனம். இன்னைக்கு நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தா, ஆண்டவரே நான் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் எத்தனையோ பாவம் செஞ்சுட்டேன், எத்தனையோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னியும், என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க சொன்னாலும் அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மை உள்ள தேவனாய் இன்றைக்கு நம்முடைய மத்தியில இருக்கிறார். ஆனா ஒரு நாள் வரும், அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவருக்கு முன்னாடி மன்னிப்பே கிடையாது. உனக்கு மன்னிப்பு கிடைக்காத ஒரு நாள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீ மனம் திரும்ப என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, மோசம் போகாதீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நரகத்துக்கு போறதுக்காக நம்ம வாழ்றோம் இல்ல. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர்களை பத்தி தான் அந்த வசனம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருப்பவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு மேகங்களுடனே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம அவரோடு கூட போவோம்னு சொல்லி? நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாவது தவறுகள் குறைகள் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்து அவரோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. போதும், ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா கவனிங்க. இப்ப நான் தெளிவா சொன்னேன், மரித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? உயிர் தெழுவோம். எப்படி? வானவருடைய சாயலை அணிந்து உயிர் தெழுவோம். அடுத்தது யாரெல்லாம் உயிர் தெழுவார்கள்? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இவ்வளவு நாள் மரித்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இந்த பூமியில வாழுகிறவர்கள், இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அப்படின்னா யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர் அடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு மத்திய ஆகாயத்துக்கு வருவார். அவர் மத்திய ஆகாயத்தில் இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மேலே எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் அடைந்து அவரோடு கூட என்ன பண்ணுவாங்க? பரலோகத்துக்கு போவார்கள். மறுரூபம் அடைந்து பரலோகத்துக்கு என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து புதைச்சிருப்போம், எரிச்சிருப்போம் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம அல்லது ஏற்றுக்கொண்ட மாதிரி மாய்மாலம் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் உலகத்திலே தான் இருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு மணவாட்டி சபையை பரலோகத்தில் சேர்த்து கொண்டதுக்கு பிற்பாடு இந்த பூமியில யுத்தங்கள் நடக்கும். அதுல நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்கு பிற்பாடு 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில நடக்கும். 1000 வருட அரசாட்சியில என்ன நடக்கும் அப்படின்னா, வாசிங்க அதனுடைய 2வது வசனம். விசுவாச
பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய மறுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து போதும். பிசாசு இந்த உலகத்துல பிசாசு கிரியை செஞ்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா? இந்த பிசாச 1000 வருடம் ஆண்டவர் கட்டி வைப்பார் அப்படின்னு அவன் செயல்படவே முடியாது. அந்த 1000 வருடம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களும் 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அரசாளுவார்கள். 1000 வருஷம் இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் அரசாள மாட்டார்கள். இவர்கள் அடிமைகளாய் இருப்பார்கள். ரட்சிக்கப்படாமல் மரித்தவர்கள் அவர்களும் உயிரோடு எழுந்திருக்க மாட்டார்கள், அப்படியே தான் இருப்பாங்க. 1000 வருஷம் ஒரு பெரிய கேப். இந்த 1000 வருஷம் முடியும் போது என்ன நடக்கும்? வாசிங்க அதனுடைய 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஓகே, இது 1000 வருஷம் அரசாட்சி. அது முடித்ததுக்கு பிற்பாடு வாசிங்க அதனுடைய 10வது வசனம், 20வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1000 வருஷம் பிசாசு கட்டப்படுவான். 1000 வருஷம் கட்டி வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு 1000 வருஷம் முடிச்சதுக்கு பிற்பாடு இந்த பிசாசு என்ன பண்ணுவான்? கட்ட அவிழ்க்கப்பட்டு 10வது வசனம் சொல்லுகிறது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே என்ன பண்றான் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா பிசாசுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து அவனுக்கு என்ன பண்றாரு? நிரந்தரமாய் அக்கினி கடல்ல என்ன பண்றாரு? அவனை தள்ள போகிறார். பிசாசு இவ்வளவு நாள் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, மத்தவங்களை பாவம் செய்ய வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அவனுக்கு தண்டனை முதலாவது கிடைக்கும். அவன் நரக கடலிலே தள்ளப்படுவான். அவனை நரக கடலில் தள்ளதுக்கு பிற்பாடு 11வது வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. 1000 வருஷம் முடிந்ததுக்கு பிற்பாடு பிசாசு அவனை நரக கடலிலே தள்ளுவார். அவனை தள்ளுவதுக்கு அப்புறம் வெள்ளை சிங்காசனம் இருக்கிறது. வெள்ளை சிங்காசனத்திலே இயேசு வீற்றிருப்பார். அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக பூமியும் வானமும் அதனுடைய இடம் என்ன பண்ணிடும்? இல்லாம போயிடும். இப்ப சிங்காசனம் மட்டும்தான் இருக்கும். இப்ப அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் வருவார்? வாசிங்க அடுத்த வசனம் 12. மரித்தோராகிய சிறியோர். இவங்க யாரு? ரட்சிக்கப்படாமல் மரிச்சாங்க பாத்தீங்களா? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக என்ன பண்ணாங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி மரித்தோராகிய சிறியோர்கள் பெரியோர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல முன்னாடி என்ன பண்ணுவாங்க? வந்து நிற்பார்கள். இப்பதான் ரட்சிக்கப்படாம மரிச்சவங்க எல்லாம் அங்க பிரசன்ட் ஆகுறாங்க. 1000 வருஷம் வர முடியாது. ஆண்டவரோடு கூட அரசாட்சி எல்லாம் செய்ய முடியாது. நியாய தீர்ப்பு நாளுக்கு தான் அவங்க வருவாங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மரிச்சவர்கள் யாரா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவங்க படாதவங்க எல்லாரும் வந்து நிற்பார்கள். அப்பொழுது ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அந்த ஜீவ புஸ்தகத்துல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படாதவர்கள் இந்த பிசாச தள்ளார் பாத்தீங்களா நரக கடல்ல, அவனை தள்ளின இடத்துல இவர்களையும் தள்ளி விடுவார். எப்படி தள்ளுவார்? அங்க பாருங்க 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அவன் அக்கினி கடலில் என்ன பண்ணா? தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதலன்னா
பிசாசு எங்க தள்ளப்பட்டானோ அங்கே நீங்களும் என்ன பண்ணுவீங்க? தள்ளப்படுவீர்கள். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நியாய தீர்ப்புல அதனுடைய கடைசி பகுதி பாருங்க. மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் இப்ப பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக நிறைய கிரியை செய்தவர்கள் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு ஒண்ணுமே செய்யாதவங்களும் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக பாடுகள் சகிச்சவங்க இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு நிர்விசாரமா அப்படியே வாழ்ந்து பரவாயில்ல வர்றவங்களும் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்காக செஞ்ச ஒவ்வொரு கிரியைகளுக்கு தக்க பிரதிபலன்கள் அந்த வெள்ளை சிங்காசனத்துல உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருந்தவங்களுக்கு பிரதிபலன் நிறையாவும், ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு கொஞ்சமா கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம இங்க கிஃப்ட் கொடுக்கும் போதே ஒருத்தருக்கு பெரிய கிஃப்ட், ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா மனசு சங்கடமா இருக்குல்ல. பரலோகத்துல வெள்ளை சிங்காசனத்துல ஆண்டவர் முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்குது, ஓகே தான், பரலோகத்துக்கு வந்துடுவேன், ஆனா எனக்கு ஒரு கிஃப்ட் இல்லைன்னு எப்படி இருக்கும்? அந்த பரலோகமே கொஞ்சம் துக்கமா இருக்கும் நமக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கே பரிசு பொருளை வாங்கணும், உங்க கிரியைக்கு தக்க பிரதிபலனை நீங்க பெறணும்னா இங்க ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்யணும். அல்லேலூயா. நீங்க எதையாவது ஆண்டவருக்காக செஞ்சீங்கன்னா பிரதிபலனை கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் ஒரு டவுட் உங்களுக்கு. அவங்க சூசைட் பண்ணவங்க, ஆக்சிடென்ட்ல செத்தவங்க, தண்ணியில விழுந்து செத்தவங்க, தற்கொலை பண்ணவங்க, இவங்க எல்லாம் என்ன பண்றது? தீய வச்சு எரிச்சிட்டாங்களே, இவங்க என்ன பண்றது அப்படின்னா வாசிங்க அதனுடைய 13வது வசனம். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும், மரணமும் பாதாளமும் தங்களில் இருக்கிற மரித்தோரை கொண்டு வந்து ஒப்புவிக்கும். யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. தற்கொலை பண்ணவங்க, தீய வச்சு எரிச்சவங்க, மருந்து குடிச்சு செத்தவங்க, ஆக்சிடென்ட்ல செத்தவங்க, எப்படி எங்கெல்லாம் செத்திருந்தாலும் சரி, ஆண்டவர் கட்டளை கொடுக்கும்போது எல்லாம் கொண்டு வந்து ஒப்புவிச்சிருமா பரலோகத்துல அவர்கிட்ட. அல்லேலூயா. அப்படின்னா அவருடைய பார்வைக்கு எதுவுமே மறைவா இருக்காது, எல்லாம் அவருடைய சிருஷ்டிகள். அப்படின்னா ரட்சிக்கப்படாம நான் தற்கொலை பண்ணி சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் பைபிளை திறந்து வச்சு பைபிளை படிச்சுட்டே சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. சமீபத்தில் அவங்க விசுவாசம் பாருங்க எப்படி இருக்கு, பைபிளை படிச்சுட்டே தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க, பைபிளை திறந்து வச்சு. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. அவங்க ஜீவனை எடுக்கிறதுக்கு யாருக்கு என்ன பண்ண இல்ல அதிகாரம் கிடையாது. அடுத்தவர்களுக்கு ஜீவன் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்ல அதிகாரம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல, நியாய தீர்ப்பு அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்காம எந்த ஒரு ஆத்மாவும் எஸ்கேப் ஆகவே முடியாது. எல்லாரும் வெள்ளை சிங்காசனம், இங்க இருக்க கோடீஸ்வரனும் நின்றுதான், பிச்சைக்காரனும் நின்றுதான் ஆகணும், ரட்சிக்கப்பட்டவனும் நின்றுதான் ஆகணும், ட்ரம்பும் நின்றுதான் ஆகணும், எல்லாரும் நின்றுதான் ஆக வேண்டும், நீங்களும் நின்றுதான் ஆக வேண்டும். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலைன்னா உலகம் ஃபுல்லா எல்லாரும் நிக்கிறாங்க, செத்தவங்க எல்லாம் உயிரோட வந்திருக்கிறாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க, சைமன் அப்படின்னு பேர் சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த பேர் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அதை விட பரிதாபமான நிலைமை எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னா சிம்பிள், ஆண்டவரே நான் உமக்காக வாழ்றேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால், அவரை ஏற்றுக்கொண்டால் நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணிருப்போமா எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. 14வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. பிசாசு மட்டும் தள்ளப்படல, மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல என்ன பண்ணிச்சு? அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மரணமே கிடையாது. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஆத்மாவை நரகத்துல தள்ளிட்டாருன்னா நரகத்திலேயும் மரணம் கிடையாது. யுகா யுகங்களா வாதிச்சுட்டே இருக்கும், அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல வாதிக்கப்பட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டு பரலோகத்துக்கு போனவர்கள், அவர்களுக்கும் மரணம் கிடையாது, யுகா யுகமாய் பரலோகத்துல சந்தோஷமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல என்ன பண்ணப்படுகிறது? தள்ளப்படுகிறது. சரி, இப்ப ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதியாச்சு, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் அப்ப நியாய தீர்ப்பு அடைஞ்சாச்சு. அடுத்தது என்னது அப்படின்னா, அடுத்ததுதான் அவங்க பரலோகத்துக்கு போறாங்க. அங்க எப்படி இருக்கு பாருங்க, 21ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அவர்களுடைய தண்ணீர்
கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு வரும்போது அங்க மரணம் கிடையாது, வியாதி கிடையாது, துக்கம் கிடையாது, துயரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பரலோகத்துல அவரோடு கூட சந்தோஷமாய் நம்ம வாழ போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தான். நீங்க இயேசுவுக்காய் வாழாவிட்டால், இயேசுவுக்காக அர்ப்பணிக்காவிட்டால், நீங்க பழையவைகள் ஒழியாம இன்னும் பழைய பாவத்தோடய நீங்கள் வாழ்ந்தால், நீங்க ஆண்டவர் சொல்றாரு, எந்த நேரத்திலையும் அவருடைய வருகை இருக்கலாம், எந்த நேரத்திலையும் இரண்டாம் வருகை இருக்கலாம். உலகம் எல்லாம் அதற்காக ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது. தேவனும் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கல. நம்ம எல்லாம் ஆயத்தமாகணுன்றதுக்காக அவர் தாமதிச்சுட்டு இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ நிர்விசாரமா இருக்க கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தமாய் வாழுவதற்கு அனுதினமும் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் பரிசுத்தமா இருந்த பரவாயில்ல, இன்னும் பரிசுத்தம், அடுத்த ஸ்டெப்புக்குள்ள பரிசுத்தம், இன்னும் அவருக்காக வைராக்கியமா வாழணும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், நீங்க அப்படியே வந்து பரலோகத்துக்கு வரணும்னு நினைக்க கூடாது. ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும். என் வேலை மூலமா ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துறேன், என் பணத்து மூலமா ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துறேன், என் வீட்டு மூலமா ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன், எனக்கு அவர் கொடுத்த தாளந்துகள், எனக்கு கொடுத்த திறமைகள், இவைகள் மூலமா நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன்னு சொல்லி அவருக்காக ஊழியம் செய்வதற்கு ஏதாவது ஒரு வகையில நீங்கள் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அவர் வெள்ளை சிங்காசனத்தில் இருக்கும்போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பிரதிபலன் அவரோடு கூட கொண்டு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் வரும்போதே பிரதிபலனோட தான் வர்றாரு. வெள்ளை சிங்காசனத்திலே நியாய தீர்ப்பு நாளையும் பிரதிபலனை கொடுக்க போகிறாரு. பிரதிபலன்களை பெறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி எல்லாரும் இருப்போம். ஒரு குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க இங்க நிப்பீங்க, ரட்சிக்கப்படாத உங்களுடைய சொந்த பந்தங்கள் அங்க நிற்பார்கள். அவர்கள் உங்களை பார்ப்பார்கள், கேட்பாங்க, ஒரு நாள் நீ இயேசுவை பத்தி என்ன சொல்லலையே, ஒரு நாள் நீ இயேசு எனக்கு வெளிப்படுத்தலையே, ஒரு நாள் நீ இயேசுவுடைய சுபாவத்தை எனக்கு காமிக்கலையே, நீ என்ன குற்றப்படுத்திட்டு தானே இருந்த, நீ நீதிமான் மாதிரி நான் பாவி மாதிரி தானே நீ நடந்துக்கிட்ட, இயேசுவோட அன்பை எனக்கு காமிச்சிருந்தீனா நான் வந்திருப்பேன்னு சொல்லி அங்க வச்சு உங்களை குற்றப்படுத்தும்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய உறவினர்கள் நரகத்துக்கு போவதற்கு நான் காரணமாய் இருந்து விடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட நான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அப்படின்னா இது சத்தியம். நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீ சொன்னீரல்லவா நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தடை ஆண்டவரே, எதற்காக இந்த ரட்சிக்கப்படல, ஏன் இன்னும் நீங்க தொடல? உண்மையிலே நீங்க போராடினால் கர்த்தர் அந்த இடத்துல விடுதலை கொடுக்க ஆரம்பிப்பார். கர்த்தர் அங்க செயல்பட ஆரம்பித்து விடுவார். ஒருவேளை நீங்க இதை செய்யாம பரலோகத்துல வந்து நீங்க நிக்கும் போது அங்க நீங்க தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். நீங்க நேசிக்கிற அநேகர் நரகத்துக்கு போவது விருப்பமா, அல்லது அவர்களும் உங்களோட பரலோகத்துக்கு வருவது விருப்பமா? நீங்க நேசிக்கிற அநேகர் அக்கினி கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைய வேண்டுமா, அல்லது நான் நேசிக்கிற அநேகரோடு கூட நான் பரலோகத்துல வாழ வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. கிறிஸ்தவர்கள் நமக்கு இருக்கிற பொறுப்புகளை நீங்க உணர்ந்துக்கோங்க. இமைக்காக மாத்திரம் நீங்க வாழாதீங்க. ஒரு மறுமை என்று இருக்கிறது, ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கிறது. அதற்காக நீ என்ன செய்தாய், அதற்காக நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நித்திய ராஜ்யத்திற்காக நீ ஆயத்தமாகிறாயா, உன் குடும்பம் ஆயத்தமாகிறதா, உன் பிள்ளைகளை அதற்காக நீ ஆயத்தப்படுத்துகிறாயா, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாயா, சுவிசேஷத்திற்காக உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? உனக்கு கிடைத்த அபிஷேகம் எதற்காக, உனக்கு கிடைத்த அழைப்பு எதற்காக, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசம் எதற்காக, வேத அறிவு எதற்காக? இந்த தாளந்துகளை மண்ணிலே போட்டு புதைக்க போகிறாயா, அல்லது ஆண்டவருக்காக பயன்படுத்த போகிறாயா? அநேகர் பரலோக ராஜ்யம் வருவதற்காக நீ அதற்கு ஆயத்தமாக வேண்டும். தேவ பிள்ளைகள் ஆயத்தமாக வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கான வேலை மிக துரிதமாய் நடக்கிறது. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சமாய் இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கோடி கோடி ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள்.
இருந்தார்கள். அவர்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு, இயேசுவின் ரட்சிப்பை வெளிப்படுத்துவதற்கு, சுவிசேஷத்தை கொண்டு போவதற்காக கர்த்தர் உம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதற்காக உம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக உம்மை முன்குறித்திருக்கிறார். அதற்காக உனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். அதற்காக நீ இன்னைக்கு ஜீவனோடு வாழுகிறாய். இந்த சுவிசேஷத்தின் பாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த தேசத்தில் புறப்படுவதற்கு தயாராய்க்கொள். இயேசுவின் நாமத்தை உலகத்தில் சொல்லுவதற்கு, சுவிசேஷ வேலை செய்வதற்கு, ஊழியத்தை செய்வதற்கு குடும்பமாய் ஆயத்தமாக வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு அறிவுறுத்துகிறார். எத்தனை பேர் அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு போக போறீங்க? எத்தனை பேர் அந்த சுவிசேஷத்தை செய்ய போகிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறீங்க? இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை சீக்கிரம் முடிந்து போகும். நேற்றைக்கு வாழ்ந்த அபிஷேகம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்ல. எத்தனையோ ஜனங்கள் நம்மை விட்டு கடந்து போவார்கள். சகோதரனே, சகோதரி, என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் அழிந்து போகிறார்களே, உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் மரணத்தை நோக்கி போகிறார்களே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வருகை இருக்கும். அந்த வருகையில அவரோடு கூட நம்ம பரலோகம் போவதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுக்கலாம். ஒரு மறுமைக்கான வாழ்க்கை இருக்குது ஆண்டவரே. அந்த வாழ்க்கையை நானும் மிஸ் பண்ணிடக்கூடாது, மற்றவர்களையும் மிஸ் பண்ண விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நானும் இழந்து போக கூடாது, மற்றவர்களும் இழந்து போறதுக்கு நான் விட போறதில்லை ஆண்டவரே.